ஃபர்ஸ்ட் வந்து பேராமீட்டர் வந்து எஸ்சிஓ ஃப்ரெண்ட்லி யூஆர்எல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ பேசிக்கலா வந்து என்னன்னா நம்மளே ஹியூமனா படிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம படிக்கணும். ஸோ appincoimbatore.com/பைத்தான் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் அப்படின்னா இது நம்மளே படிச்சா புரியுற மாதிரி இருக்கு. இப்போ ஏதாவது பைத்தான் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் பத்தி வர்ற ஒரு பேஜ் அப்படிங்கிற மாதிரி. அதனால இது ரொம்ப பெருசாவே இருக்கக்கூடாது. எஸ்சிஎஃப் ஃப்ரெண்ட்லி வரணும், பைத்தான் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் ஃபீஸ் எல்லாத்தையும் கொண்டு வரக்கூடாது. ஒரு பிரைமரி கீவேர்டு அதில் கொண்டு வாங்க, ஃப்ரெண்ட்லியாகவே இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அண்டர் ஸ்கோர் எதுவும் வைக்கக்கூடாது, ஹைஃபன் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனா நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதனால எஸ்சிஓ ஃப்ரெண்ட்லி யூஆர்ங்கிறது இதுதான் நம்ம சொல்லுவோம். அதில் வந்து கேரக்டர்ஸ் கம்மியாக வச்சுக்கோங்க, அதான் நான் சொன்னால் ரொம்ப பெருசாகவே எடுத்துகிட்டு போக வேண்டாம். அடுத்தது வந்து டைட்டில், இந்த பேஜோட டைட்டில் சொல்லணுங்களா, கண்ட்ரோல் யூ போட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கே வரும். ஸோ இது ஒரு யோஸ்ட் எஸ்சிஓ அந்த பிளகின் போட்டீங்கன்னாலும் அங்கேயும் உங்களுக்கு வர மாதிரி இருக்கும். என்ன சொல்லணும்னா டெவலப்பர்ல எனக்கு இந்த மாதிரி டைட்டில் வேணும் அப்படிங்கிறத நீங்க தான் எழுதி கொடுக்கணும். டைட்டில் எப்படி வேணும் அப்படிங்கிறத. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனும் வந்து பாத்தீங்கன்னா என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்க எழுதி கொடுங்க. இந்த டைட்டில்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் எகைன் அந்த கீவேர்டை நீங்க கொண்டு வரணும். அதுதான் வந்து முக்கியமான ஒரு. ஸோ டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் நீங்க பேஜுக்கு செட் பண்ணணும். H1 டேக், H1 டேக்ங்கிறது என்னது, இந்த இடத்துல அந்த என்டையர் பேஜ் என்னன்னு சொல்ற ஒரு இது. ஸோ இது செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் போயிட்டு இன்ஸ்பெக்ட் அப்படின்னு நீங்க போனீங்க அப்படின்னா அது H1ல இருக்கா என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இல்லாட்டி H1ல கண்டிப்பா எழுதணும். ஒரு பேஜுக்கு வந்து ஒரு H1 தான் இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். அடுத்து வந்து டெக்ஸ்ட் போல்டு. நீங்க முக்கியமான ஏதாவது இருந்ததுன்னா நீங்க போல்டு பண்ணிக்கோங்க கீவேர்டு. ஸோ இப்போ இதில் வந்து இது போல்டு பண்ணியிருக்கோம், பெஸ்ட் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது வந்துருது. அதனால எதாவது இம்பார்ட்டண்டா ஃபீல் பண்றீங்க வித் ரெஸ்பெக்ட் டு கீவேர்ட் புல்லட்டின் பாயிண்ட்ஸ் மாதிரி போல்டு பண்ணிக்கோங்க. அது வந்து கூகுளுக்கு பிடிக்கும். அது ஒன் ஆஃப் த இது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் கீவேர்ட். ஒரு கீவேர்டு எத்தனை தடவை வருது. இப்போ நீங்க வந்து நம்மளோட மெயின் கீவேர்டு வந்து பைத்தான் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் பாத்தீங்கன்னா 8 தடவை கோயம்புத்தூர் எத்தனை தடவை வருது, 8 தடவை வருது. ஸோ ஒவ்வொரு 200 ஐ மீன் வேர்ட்ஸ்க்கும் ஒரு பிரைமரி கீவேர்டு நம்ம வர மாதிரி நம்ம பண்ணணும். ஸோ 8 தடவை வருதுன்னா 1600 கண்டென்ட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்மளுக்கு வந்து இங்க 1600 மேலேயே இருக்கும். அப்ப இந்த இதை வந்து இன்னும் கொஞ்சம் கொண்டு வரணும். இப்போ நான் போட்டு பார்க்குறேன் எத்தனாவது வருதுன்ட்டு. கெஸ்ட் விண்டோல நம்ம போடலாங்க. பைத்தான் கோர்ஸ் கோயம்புத்தூர்னு போட்டுருங்க. ஆப் அண்ட் டெக்னாலஜி ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கும். இந்த ரிசல்ட்ஸ் நம்ம மேல அது பார்க்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் பேஜ்லயே வைப்பாங்க. பட் இருந்தாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா வேர்ட் கவுண்ட் எவ்வளவு இருக்கு, வேர்ட் கவுண்ட் செக் ஆன்லைன் இந்த யூஆர்எல் எடுத்து போட்டுட்டு ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா வேற இதுதான் வந்திருக்கு. பேஜ்ல நாட் ஃபவுண்ட் வருது. ஏதோ ஒரு பிளாக் எழுதியிருக்காங்க, அது ஏன் நாட் ஃபவுண்ட், அந்த பேஜ் இல்லைன்னா நாட் ஃபவுண்ட். ஸோ நாட் ஃபவுண்ட் வந்தா தப்பு இல்லை, ஏன்னா அதான் நான் சொல்ல 404 எரர் இருக்கிறது தான். இந்த மாதிரி யாராச்சும் உள்ள வந்தாங்கன்னா அது எது வரலைன்னா 404 கொடுத்து ஹோம் பேஜுக்கு நம்ம இது பண்ணிடணும். அது பண்ணாம டவுன் ஆச்சா தான் தப்பு. இருந்தாலும் நம்மளோட பைத்தான் பேஜ்னும் வரல பாருங்க, வேற ஒரு பேஜ் தான் லாகின் வந்திருக்கு. ஸோ பைத்தான் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் அந்த பேஜ் தான் நம்மளுக்கு வரணும். அது ஏதோ ஒரு ரீசன்னால பின்னாடி போயிடுச்சு, ரொம்ப பின்னாடி போயிடுச்சு. ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எடுப்போம். எவ்ரி மண்டே வந்து நம்ம ஒவ்வொரு பிளேஸ்மெண்ட்டும் பார்ப்போம் எத்தனை அதில் இருக்கு அப்படின்ட்டு. இன்னைக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா பைத்தான் கோர்ஸ் கோயம்புத்தூர் ஒரு 14 இருக்குன்னு போட்டுருக்கோம்.
14 இந்த பேஜ்ல 14 இல்ல, தப்பாதான். அப்ப ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அந்த பேஜ் வந்து பின்னாடி போகுதுன்னு அர்த்தம். ஜாவா ட்ரைனிங் 21, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் 15 போட்டிருக்காங்க. இது வாரம் வாரம் பார்க்கலன்னு எதாவது பிரச்சனை ஆகுது. நம்ம பின்னாடி போயிட்டோம்னா என்கொயரிஸ் வர குறைஞ்சிரும். இங்க வரும் 16 17 பக்கம். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்தது. நீங்க பாத்தீங்கன்னா இந்த டிஃபரன்ஸ் தெரியும் பாருங்க. 8 10 8 இந்த மாதிரி இருந்தது. இப்போ எல்லாமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் பாருங்க 3 5. 2 வாரத்துக்கு முன்னாடி 3 5ல இருந்தது. போன வாரம் 16, இந்த வாரம் 15ல போயிருக்கு. அதுக்கு முன்னாடி 9 11. அப்ப ஏதோ இந்த வாரத்துல இருந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பின்னாடி போற மாதிரி இருக்கு. இது மட்டும் தான் முன்னாடி இருக்க மாதிரி இருக்கு. அப்ப என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஏதாவது அல்காரிதம் அப்டேட் ஆயிருக்கா, கூகுள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிருக்கானா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அப்புறமே பார்க்கணும். ஸோ அதான் நம்பர் ஆஃப் டைம் கீவேர்ட். அது ஆன்லைன்ல நீங்க போய் செக் பண்ணீங்கன்னா ஒரு கீவேர்டு எத்தனை தடவை வந்திருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம். போட்டு யூஆர்எல் காப்பி பண்ணி போறதுக்குள்ள அப்படியே யூஆர்எல் நான் கொடுத்துட்டேன்னா இந்த பேஜ்ல எவரோ இதுதான் ஞாபகம். ஏதோ ஒரு வேர்ட் கவுண்ட் போய் பார்த்துட்டு இப்போ ஒரு வேளை 3000 வேர்ட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க இன்னும் 7 டைம்ஸ் பண்ணலாம். அதாவது 8 இருந்துச்சுங்களா 15 டைம்ஸ் நீங்க பண்ணலாம். ஏன்னா எவ்ரி 200 வேர்ட்ஸ்க்கு ஒரு தடவை வர்ற மாதிரி கவுண்ட் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அந்த இதுவும் உங்களுக்கு இதாகிக்கும். கண்டென்ட் ரீடபிலிட்டி. நீங்க கண்டென்ட் ரீடபிலிட்டினா நீங்களே ஒரு தடவை படிச்சு பாருங்க. ஒரு கோர்வையா வருதா, பையர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, நம்ம என்ன சொல்யூஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம், அவங்களோட யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கா, இது எல்லாமே நீங்க ஒரு தடவை படிச்சு பார்க்கணும். உங்களுக்கு புரியலையா இல்ல வேற ஒருத்தவங்களை வச்சு படிச்சு பார்க்க சொல்லுங்க. ஸோ அதனால அது கண்டென்ட் ரீடபிலிட்டி இருக்கும். சம்மந்தம் இல்லாம இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா கூகுள், ஏன்னா கூகுள் ரீட் பண்ணுது. இமேஜ் ஆல்ட் டேக். ஏதாவது இமேஜ் நீங்க போட்டிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஆல்ட் டேக் கண்டிப்பா போடணும். இந்த இமேஜுக்கு ரைட் கிளிக் இன்ஸ்பெக்ட். இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுதான் வருது. இமேஜ் ஓப்பன் ஆகுது, ஆல்ட் வருது. பைத்தான் கோர்ஸ் கோயம்புத்தூர் கொடுத்துருக்காங்க. அதனால ஆல்ட் இது முக்கியமானதை போடணும். இன்டர்னல் லிங்க்ஸ். இப்போ இன்டர்னல் லிங்க்ஸ்னா நம்ம வெப்சைட்டுக்குள்ளே ஓப்பன் ஆகிற மாதிரி சில லிங்க்ஸ். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் லிங்க். எக்ஸ்ட்ராவேர்ங்கிறது வெளியில போகுது. ஹெச்ஆர் ஆக்டிவிட்டிஸ் இது இன்டர்னல் லிங்க். இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஹெச்ஆர் பேஜுக்கு உங்களுக்கு போகும். அதனால மினிமம் 2 இன்டர்னல் லிங்க், மேக்ஸிமம் ஒரு மினிமம் 2 இன்டர்னல் லிங்க், ஒரு எக்ஸ்டர்னல் லிங்க் இருக்கணும். மேக்ஸிமம் எவ்வளவு வேணாலும் லிங்க் கொடுக்கலாம். நோ டூப்ளிகேட் கண்டென்ட். அதை செக் பண்ணி பேரு பிளாக்ரிசம் செக் நான் சொன்னேன்னா இதை போட்டு பார்த்துட்டு ஏதோ ஒரு லிங்க் இருக்கும். எந்த லிங்க் நீங்க கொடுக்குறீங்களோ அதை எந்த கண்டென்ட் அப்படியே காப்பி பண்ணி போட்டு பாருங்க. ஆல்ரெடி வெப்சைட்ல இருக்கா, வேற எங்கேயாவது இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டுபிடிச்சு சொல்லணும். அதனால டூப்ளிகேட் கண்டென்ட் எப்போ இருக்கக்கூடாது, அதையும் நீங்க பார்த்துக்கோங்க. robots.txt. ஏதாவது ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஸ்க்ரால் பண்ண வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா robots.txt எழுதணும். ஸோ அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்ல அலவ் டிஸ்அலவ் அப்படிங்கிற ஒரு 2 இதில் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ எல்லாத்தையுமே அலோவ் பண்றோம் ஃபார் எனி சர்ச் என்ஜின் அப்படிங்கிறதா இது. ஸோ திருப்பி வந்து இந்த டிஸ்அலவ் மாறி இருக்கு. இது என்னன்னா அன்னைக்கு தான் நம்ம மாத்தினாரு. ஸோ திருப்பி டிஸ்அலவ் எதுவுமே பண்ண வேண்டாங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இது தப்பு. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா யோஸ் பிளகின் ஏதோ ஓவர் ரைட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தோணுது எனக்கு தெரிஞ்சு. இது நான் டெவலப் மறுபடியும் ஒரு வர சொல்லிடுறேன். ஸோ அதனால ரொம்ப
robots.txt நம்ம மாத்தணும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா sitemap.xml. sitemapங்கிறது எல்லா இதையும் குரூப் பண்ணி உங்களுக்கு கொடுக்கறது தான். ஸோ எந்த வெப்சைட் நீங்க போனீங்கனாலும் அதை அப்படியே குரூப் பண்ணி ஒரு இதுல கொடுக்கறது தான் வந்து ஒரே நிமிஷம். Recording has been resumed. plugin மட்டும் கொஞ்சம் பார்க்க சொல்லிருக்கேன் அந்த robots.txt. ஸோ சைட் மேப்புங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு எத்தனை யூஆர்எல்ஸ் அதில் இருக்கு, கூகுள் வந்து அதை கால் பண்ணியிருக்கா இல்லையா, எப்போ மாடிஃபை ஆயிருக்கு, இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா சைட் மேப்ல தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது வந்து பேஜ் அப்படின்னு நம்ம உள்ள போனோம்னா எந்த பேஜ் என்னைக்கு மாடிஃபை ஆயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வரும். ஸோ சைட் மேப் வந்து ஒரு ஈஸியா இருக்கும். கூகுள் வந்து காலிங் இண்டெக்ஸிங் பண்ணணும் அப்படின்னா இதுல வந்து பார்த்துட்டு எது லாஸ்ட் மாடிஃபைடு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அது பண்ணிட்டு போயிடும். ஏன்னா அது எல்லாமே அப்டேட்ல இருக்கும்னு நினைக்கும். ஸோ அதனால சைட் மேப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இல்லை அப்படின்னா நீங்க பிளகின் யோஸ் பிளகின்லேயே வந்துடுவது பார்த்துக்கணும். 301 302 ஏதாவது தப்பான யூஆர்எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ரீடைரக்ட் டு ஹோம் பேஜ் நம்ம கொடுக்கறதுக்காக 301 302. 301ங்கிறது பெர்மனன்ட், 302ங்கிறது டெம்பரரியா நம்ம எழுதுறது. அடுத்து ப்ரோக்கன் லிங்க்ஸ். இப்போ நான் சொல்லுவேன் அந்த லிங்க் இல்லைன்னா ரீடைரக்ட் நீங்க கொடுக்கல அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து அந்த 404 எரர் வர்ற பேஜை லோட் பண்ணணும். இது எல்லாமே வேர்ட்பிரஸ்ல ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நடக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க டெவலப்பர் கேளுங்க. ஆனா இது இருக்கணுங்கிறத சொல்லுங்க. நீங்களே ஒரு யூஆர்ல தப்பா அடிச்சு பாருங்க, 404 வரணும் அப்படிங்கிறத சொல்லுங்க. கெனானிக்கல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அடுத்து வருது. இப்ப பை டிஃபால்ட் நீங்க எந்த வெப்சைட் நீங்க ஒரு பேஜ் கிரியேட் பண்ணாலும் கெனானிக்கல் அப்படிங்கிறது வந்துடும். கெனானிக்கல் என்னன்னா அதான் ஒரிஜினல் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இப்போ நீங்க ஒரு பேஜ் நம்ம போவோம், ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தானுக்கு நான் வர்றாங்க. இந்த பேஜுக்கு வந்து கண்ட்ரோல் யூ போட்டீங்க அப்படின்னா இந்த டைட்டில் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குங்களா, அது கீழே கெனானிக்கல் இருக்கும். அதே யூஆர்எல் கெனானிக்கலா வரும். அதாவது பைத்தான் கோர்ஸ்னு கோயம்புத்தூர் நான் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு அதுதான் ஒரிஜினல் அப்படிங்கிறது வரும். ஸோ இந்த கெனானிக்கல் எப்போ நீங்க மாற்றி யூஆர்எல் கொடுக்க வேண்டியது வரும் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் 2 ஹவர்ஸ்க்கு ஒரு இது வச்சிருக்கேன். அதே பைத்தான் கோர்ஸ் இன்னொரு பேஜ் நான் கிரியேட் பண்றேன், 8 ஹவர்ஸ்க்கு நான் பண்றேன். என்னோட மெயின் கண்டென்ட் 70-80% சேம் தான். ஒன்லி திங் அந்த சிலபஸோ அந்த 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி கண்டென்ட் மட்டும் வேற இருக்கும். ஆனா நான் யூசருக்கு வந்து 2 தான் காமிக்கணும்னு நான் முடிவு பண்றேன். 8 ஹவர்ஸ் தனியாகவும் 2 ஹவர்ஸ் தனியாகவும் சேம் கைண்ட் ஆஃப் கண்டென்ட், சேம் ட்ரெய்னர் எல்லாமே நம்ம கொண்டு வரோம். அப்ப இது வந்து கூகுள் கன்ஃபியூஸ் ஆகும். என்னோட 2 பேஜ் இருக்கு, பைத்தானை பத்தியே சொல்லுது, வெறும் ஹவர்ஸ் மட்டும் தான் மாறுது, நான் எதை காமிக்கிறது சர்ச் ரிசல்ட்ஸ்லன்னு ஒரு கன்ஃபியூஷன் ஆகும். அதனால 2மே காமிக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எனக்கு வந்து 8 ஹவர்ஸ் வாட் எவர் இட் மேக் 8 ஹவர்ஸ் தான் எனக்கு ஒரிஜினல் அப்படின்னா பை டிஃபால்ட் ஒன்று 2 ஹவர்ஸ் யூஆர்எல் இருக்கும், இன்னொன்று 8 ஹவர்ஸ் யூஆர்எல் இருக்கும். பட் இந்த இடத்துல போய் நீங்க இந்த கெனானிக்கல்ங்கிறது அந்த பிளகின்ல மாற்றுவாங்க, டெவலப்பர் வந்து மாற்றுவாங்க. ஸோ எது ஒரிஜினலோ அதை கொடுத்துருங்க. அதாவது சர்ச் ரிசல்ட்ஸ்ல எது வரணுமோ அதை கொடுத்துருங்க. எனக்கு வந்து பைத்தான் கோர்ஸிங் கோயம்புத்தூர் 2 ஹவர்ஸ்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் வரணும்னா 8 ஹவர்ஸ்ல போயிட்டு இந்த கெனானிக்கல் பேஜ் வந்து 2 ஹவர்ஸ்க்கு மாற்றி விட்டுருங்க. புரியல? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். அதான் 2 சேம் பேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது மோஸ்ட்லி வராதுங்க. இந்த கெனானிக்கல்ங்கிறது எப்பாஸ் தான் அப்ளிகபிள் ஆகும். 2 பேஜ் இருக்கு அப்படின்னா கூகுள் வில் கெட் கன்ஃபியூஸ். 2மே ஒரே மாதிரி பேஜை நீங்க வச்சிருக்கீங்க அப்படிங்கிறப்போ 2மே ஒரே. இப்ப பாருங்க ஒரு எக்ஸாம்பிள், ஃபுல் ஸ்டாக் பைத்தான் வித் ஏஐன்னு ஒன்று வச்சிருக்கீங்க, அடுத்து ஃபுல் ஸ்டாக் பைத்தான் இன்னொரு பேஜ் வச்சிருக்கீங்க. இதுல வந்து ஏஐ பத்தி வர டாபிக்ஸ் மட்டும் அதிகம், மீதி எல்லாமே இதோட தான் இருக்கு. அப்ப கூகுள் வந்து பைத்தான் யாராச்சும் தேடுறாங்க அப்படின்னா வித் ஏஐ காமிக்கிறதா வித்தவுட் ஏஐ காமிக்கிறதா, ஏன்னா 2மே சேமா இருக்கு பேஜ். ஒரு 20% 10% மட்டும் தான் மாறுது. அப்ப எதை காமிக்கிறதுங்கிறது ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடும். அப்ப கூகுள் போய் பார்க்கும் எது கெனானிக்கல்ல எது இருக்குன்னு போய் பார்க்கும். ஸோ இந்த 2 பேஜுமே கெனானிக்கல் டு இந்த பேஜை காமிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபுல் ஸ்டாக் பைத்தான் வித் ஏஐங்கிறது பை டிஃபால்ட் கெனானிக்கல் அதான் வரும். இதுக்கு கெனானிக்கல் போனீங்கன்னாலும் இந்த யூஆர்எல்வே நீங்க அங்க காமிச்சீங்க அப்படின்னா கூகுள் புரிஞ்சுக்கும், ஓ இந்த கெனானிக்கல்ங்கிறத உண்மையான பேஜ், அதை தான் நான் சர்ச் ரிசல்ட்ஸ்ல காமிக்கிறோம், மற்றபடி இவங்க ஏதோ இன்டர்னலுக்கு ஏதோ 2 பேஜ் வச்சிருக்காங்க அவ்வளவுதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கும். அப்ப கூகுள் கன்ஃபியூஷன் ஆகாது.
நான் திருப்பி ஒரு தடவை இதுல போடுறேன், உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி. A canonical tag tells Google this is the main version of the page. Ignore the duplicates. Avoids duplicate content issues. Helps consolidated ranking. Simple. Example.com digital marketing course on இருக்கு. Example.com digital marketing course. Example.com digital marketing course reference. இது வந்து எதிர்பார்க்கும் லிங்க் ஓப்பன் ஆகுது. Example.com all show the same content. ஒரே இதான் வருது பாருங்க. You want Google to rank only one main URL. இது ரெண்டும் சேமாவே கொடுத்துட்டாங்க. இது கொஞ்சம் மாறி இருக்கும். அதாவது வித்தவுட் www வித் www இந்த கொஸ்டின் மார்க் அப்புறம் எது வந்தாலும் சேம் இதே யூஆர்எல் தான் போகும். அதனால என்ன சொல்லுங்க, இந்த 3 யூஆர்எல் இருக்கனால கூகுள் வந்து எதை ரேங்க் பண்றது அப்படின்னு யோசிக்கும். ஸோ அதுக்கு தான் என்ன சொல்றாங்க, ஆட் திஸ் இன்சைட் ஹெட் செக்ஷன் ஆஃப் டூப்ளிகேட் பேஜஸ். கெனானிக்கல்ல போயிட்டு இதைத்தான் நீங்க காமிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன்னை தான் காமிக்கணும்னா இந்த செகண்ட் பேஜ் யூஆர்எல்லையும் போயிட்டு உள்ள போயிட்டு இந்த கெனானிக்கல்ல ஃபர்ஸ்ட் பேஜ் காமிச்சிருங்க. தேர்ட் இதுலயும் போயிட்டு கெனானிக்கல் இதை காமிக்க சொல்றாங்க. No matter how users reach this page, the URL is the original. எப்படி வந்தாலும் இதுதான் ஒரிஜினல்ங்கறாங்க. Let's say you run a course page, digital marketing course in Coimbatore. Digital marketing course, DM course Coimbatore. Content is almost same. கரெக்ட்டுங்களா? கோயம்புத்தூர் ஒரு லொகேஷன். இதுக்கோ digital marketing தான் சொல்றோம். இதுலயே digital marketing தான் சொல்றோம். Use one main SEO URL. இது மட்டும் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த பேஜ்க்குள்ள போயிட்டு canonical இந்த URL. இந்த பேஜுக்குள்ள போயிட்டு தேர்ட் ஒன்ல போயிட்டு அதுல வர்ற கெனானிக்கல் எடிட் பண்ணி இந்த யூஆர்எல் கொடுக்கணும். அப்ப கூகுள் புரிஞ்சுக்கும் இந்த 3 யூஆர்எல் இருந்தாலும் இந்த ரெண்டுமே, இந்த கடைசி ரெண்டுமே கெனானிக்கல் வந்து இதைத்தான் பாயிண்ட் பண்ணுது. அப்ப இதைத்தான் நான் எஸ்சியோல காமிக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணும். ஆனா கண்டென்ட் சேம் தான். இதுவும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இதுவும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இதுவும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். பட் ஏதோ ஒரு பர்பஸ்க்காக நீங்க கிரியேட் பண்ணிருப்பீங்க, ஒரு சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு. ஆனா கூகுள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. கூகுளை பொறுத்தளவுக்கு இதை மட்டும் நீங்க எஸ்சியோல காமிங்க, இது ரெண்டும் நீங்க காமிக்க வேண்டியதுல என்னோட இன்டர்னல் பர்பஸ் அப்படின்னு சொல்லிக்கிறேன். Suggest Google which URL to rank. Forces user and Google to new URL. User stays on the same page. இது மட்டும் வச்சுக்கோங்க. Suggest Google to which URL to rank. Canonical tag is equal to SEO signal that says this is the main page. Please rank this one. சிம்பிளா இதுதான். அந்த யூஆர்எல் எது கெனானிக்கல்ல போட்டிருக்கோ அதை தான் கூகுள் ரேங்க் பண்ணும். இன்டர்வியூ பாயிண்ட்ல கேட்டாலும் கேட்பாங்க. பட் நம்ம நார்மலா எல்லாமே ஒரு பேஜா வச்சிருப்போம். ஒரு ப்ராடக்ட்டுக்கு மல்டிபிள் இதை வைக்க மாட்டோம். அதனால எங்க அப்ளை பண்ண சம்டைம்ஸ் இ-காமர்ஸ் பேஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே ப்ராடக்ட் கலருக்காக இன்னொரு பேஜ் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இல்ல அந்த ரேம் அந்த சைஸ் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்க்காக ஒரு பேஜ் பண்ணியிருப்பாங்க. பட் எல்லாமே சேம் தான். சாம்சங் மொபைல் ப்ளூ கலருக்கு ஒரு பேஜ், பிளாக் கலருக்கு ஒரு பேஜ், மற்ற கான்ஃபிகரேஷன் எல்லாமே சேம். அப்போ கூகுள் ப்ளூவை ரேங்க் பண்றதா பிளாக்கை ரேங்க் பண்றதான்னு கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ நீங்க ப்ளூ பிளாக் ரெண்டுலையுமே வந்து அந்த கெனானிக்கல் யூஆர்எல் ப்ளூன்னு கொடுத்துட்டீங்கன்னா ப்ளூவை தான் ரேங்க் பண்ணும். ஏன்னா பிளாக் பேஜுக்குள்ள வந்தாலும் கெனானிக்கலை பார்க்கும். கெனானிக்கல் வந்து ப்ளூக்கு தான் நீங்க பாயிண்ட் பண்ணியிருப்பீங்கன்னா அது போய். அதனால கெனானிக்கல்ங்கிறது ஒன்லி இன்டர்னல் பர்பஸ், யூசருக்கோ இல்லை யாருக்கும் ஒன்றும் தெரிய போறதில்ல. கூகுளுக்கு சொல்ல வேண்டிய ஒரு மெசேஜை வந்து நம்ம அந்த யூஆர்எல் மூலமா நம்ம சொல்றோம். புரிஞ்சுங்களா? எப்படியும் பேஜ் ஸ்பீட் நம்ம பார்த்தோம். பேஜ் ஸ்பீட் இன்சைட்ஸ் அப்படின்ட்டு அதில் போய் பண்ணோம். மொபைல் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸிங் தான் இப்போ இருக்கிற அல்காரிதம். அதாவது மொபைல்ல நீங்க நல்லா வந்தீங்கன்னா மட்டும்தான் டெஸ்க்டாப்ல அவன் ரேங்க் பண்றான். மொபைல்ல உங்களுக்கு தப்பா இருக்குன்னா டெஸ்க்டாப்லயே அவன் ரேங்க் பண்ண மாட்டேங்கிறான். ஏன்னா எல்லாரும் மொபைல் கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கூகுளோட ஒரு மெயின் இது. ஸோ மொபைல்ல என்னென்ன மிஸ்டேக் இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் கரெக்ட் பண்ணிக்கோ. இப்போ இட் ஆல் தேர். HTTPS SSL இது வந்து பாத்தீங்கன்னா பை டிஃபால்ட் இப்ப வர்றது எல்லாமே HTTPSன்னு வருது. இந்த இடத்துல போனீங்க அப்படின்னா கனெக்ஷன் இஸ் செக்யூர்னு வரணும். கிளிக் பண்ணி வச்சுக்கோங்களேன், கனெக்ஷன் இஸ் செக்யூர்னு வரும். இதுதான் HTTPS. ஸோ நீங்க HTTPன்னு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ட்ரன்ஸ் செய்யணும்னா இப்போ நாட் செக்யூர் யூஆர்எல் ஒர்க் ஆகும்.
ஆனா நாட் செக்யூர்னு இருக்கு. ஏன்னா HTTPன்னு இருக்கு. கனெக்ஷன் டு சைட் இஸ் நாட் செக்யூர். அதனால HTTPS தான் வரணும். இப்ப எல்லாருமே HTTPS வாங்கிட்டாங்க. முதல்ல தான் வந்து கிரெடிட் கார்டு இந்த மாதிரி யூஸ் பண்றவங்க மட்டும்தான் HTTPSல இருப்பாங்க, மற்றவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. இப்ப எல்லாருமே HTTPSல கூகுள் சொல்லிட்டாங்க. ஸோ நீங்க சர்வர் வாங்குறப்பவே HTTPSனு வாங்கணும். அப்படி இல்லைன்னா டெவலப்பர்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் பண்ணிடுவார். இதெல்லாம் தான் டெக்னிக்கல் SEO அப்படின்னு நம்ம சொல்றோம். பேஜ் ஸ்பீட் இதெல்லாம் ப்ரோக்கன் லிங்க் 302 அப்படிங்கிறதுலாம். டொமைன் ஏஜ் ஒரு வெப்சைட் எப்ப உருவாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். whois.com ஆப் இன் கோயம்புத்தூர் நீங்க போனீங்கன்னா இது மாதிரி நிறைய சைட்ஸ் இருக்கு. நான் ஒரு ரெஃபரல் ஒன்று எடுக்கிறேன். மேல போய் பார்க்கணும், கீழே பார்க்காதீங்க. மேல வச்சு பார்த்தீங்க அப்படின்னா 2013 மார்ச் 15 ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணுது. அப்ப பை டிஃபால்ட்டா உங்களுக்கு என்ன தெரியுது, 2013 இருந்து இந்த வெப்சைட் இருக்கு. 13 இருந்து இன்னைக்கு 26 ஆச்சு. அடுத்த மாசத்தோட 26 இருக்கு. அப்ப 13 வருஷமா இந்த வெப்சைட் இருக்கு. அப்ப இந்த கம்பெனி 13 வருஷமா இருக்குங்கிறது ஒரு மினிமம் ப்ரூஃப். அதுக்கு முன்னாடி இது கூட இந்த கம்பெனி இருக்கும். ஏன்னா அப்பதான் வந்து இன்டர்நெட்ல எல்லாரும் டொமைன் பிளாக் பண்றதுனால நம்ம பண்ணிருக்கோம். அதுக்கு முன்னாடி வெப்சைட் இல்லாம கூட ரன் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க ஏதாவது வாங்குறீங்க இல்லை ஒரு பேமெண்ட் பண்றீங்க ஏதாவது நெட்ல போய் அப்படின்னா இந்த இதுல போய் பாருங்க அந்த வெப்சைட் என்னைக்கு ரெஜிஸ்டர். அமேசானா நம்ம நம்பி வாங்கிடுவோம். அமேசான் இல்லாமக்கு நீங்க பணம் கட்டுறீங்கன்னா அந்த HTTPS இருக்கான்னு பாத்துக்கோங்க. இந்த இது இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதுல போய் பாத்தீங்கன்னா நேத்தா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி சைட்ல போய் நீங்க பணம் கட்ட வேண்டாம், ரிஸ்க் அதிகம். ஸோ அதனால ஜென்ரலா ஒரு கம்பெனி எப்ப ஒரு வெப்சைட் எப்ப ரெஜிஸ்டர் இருக்கான்னு பாக்குறது இதுதான். அதனால டொமைன் ஏஜ், இந்த ஏஜ் அதிகமா இருக்கு, 13 வருஷமா இருக்குன்னு கூகுள் யோசிக்கும். 13 வருஷமா இவன் ரன் பண்ணிட்டு இருக்கான்னு இருக்கு. இந்த வெப்சைட் அவன் ரெனியூ பண்ணி காசு கொடுத்து வருஷம் ரெனியூ பண்ணிட்டே இருக்கான். அப்ப வந்து இவன் ஓரளவுக்கு ஜென்யூனா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. பட் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா டொமைன் ஏஜ் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க புதுசா இன்னைக்கு வந்தீங்கன்னா நாளைக்கு உங்க வெப்சைட் ரேங்க் ஆகும். அப்ப SEO டொமைன் ஏஜ் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா டொமைன் ரேஞ்ச் ஒரு அட்வான்டேஜ் தான் அப்படிங்கிறது லாஜிக்கலா நம்மளுக்கு தெரியுது. இதை ரேங்க் பண்றதா அதை ரேங்க் பண்றதா வரப்ப 10 வருஷமா இருக்கிறாங்க, அதை ரேங்க் பண்ணா பீப்புளுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இவன் 4 நாளுக்கு முன்னாடி தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறப்ப அது பின்னாடி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல புதுசுக்கு வாய்ப்பு எடுக்கும்னு சொல்லி அது வாய்ப்பு எடுக்குதாலும் ஒண்ணு. அதனால எதுக்கும் நீங்க ஏதாவது பிசினஸ் நீங்க பண்ண வர்றீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே சீக்கிரம் பண்ணிருங்க இந்த ரெஜிஸ்ட்ரேஷன், டொமைன் ரெஜிஸ்ட்ரேஷன். PADA இஸ் கால்ட் பேஜ் அத்தாரிட்டி டொமைன் அத்தாரிட்டின்னு சொல்லுவோம். பேஜ் அத்தாரிட்டி டொமைன் அத்தாரிட்டி. நம்ம பேஜ் வந்து என்னங்க லிங்க் ஆயிருக்கோம், நிறைய சைட்ஸ்ல போய் நம்ம லிங்க் ஆயிருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ட்ரஸ்ட் அதிகமாகும் அந்த இன்டர்நெட் ஃபீல்ட்ல. ஸோ நிறைய விசிட்டர்ஸ் நிறைய பேர் வர்றாங்கன்னாலும் கூகுளுக்கு ஒரு நம்பிக்கை வைப்போம். இந்த வெப்சைட் இத்தனை பேர் பாக்குறாங்க, அமேசான் வெப்சைட்டை பல கோடி பேர் மாசம் பாக்குறாங்க அப்படின்னா அது எல்லாம் ரொம்ப நம்பிக்கை நல்லா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்ப அதை காமிக்கணும்னு அவங்க விருப்பப்படுவாங்க. ஸோ இந்த பேஜ் அத்தாரிட்டிங்கிறது என்ன அப்படின்னா 1 to 100 வரைக்கும் ஒரு நம்பர் போடுவாங்க. மினிமம் 1 இருந்து புது வெப்சைட்ஸ்க்குலாம் 1, பெரிய பெரிய வெப்சைட்டுக்கு அதை கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் டூல் அப்படின்னு சொல்றாங்க. MOIZ டூல். ஒரு நாளைக்கு 3 தடவை நீங்க டெஸ்ட் பண்ணலாம். PADA. இப்ப மாஸ் டூல் ஃப்ரீ டொமைன் செக்கர்னு போட்டுக்கோங்க. இதுல போயிட்டீங்கன்னா ப்ராப்பர் ஆப் இன் கோயம்புத்தூர்.com எந்த வெப்சைட் நீங்க என்டர் பண்றீங்களோ அதுக்கு செக் டிஏன்னு போட்டுக்கணும், டொமைன் அத்தாரிட்டி. ஸோ இந்த டொமைன் அத்தாரிட்டி அதுவா வர்றதான். நீங்க நிறைய வரணும் அப்படின்னா நிறைய பேக்லிங்ஸ், ஆஃப் பேஜ் SEO, வெப்சைட் விசிட்டர்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா வரும். இப்போதைக்கு டொமைன் அத்தாரிட்டி நம்மளோட 11 தான். அவுட் ஆஃப் 100 11. ஸோ 1 being smallest, 99 is the highest அப்படிங்கிறது வச்சுக்கோங்க. 100 is the highest. அப்போ நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இதை இன்க்ரீஸ் பண்ணினீங்கன்னா ட்ரஸ்ட் அதிகமானதுனால முன்னாடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது டைரக்டா நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும்னு போய் பண்ண முடியாது. இதுக்கு இன்டைரக்டா நிறைய ஒர்க் நீங்க பண்றப்ப இது ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். இதோட பேஜ் அத்தாரிட்டி ஒவ்வொரு பேஜுக்கும் பாத்தீங்கன்னா 42 இந்த அளவுக்கு இருக்கும். டொமைன் அத்தாரிட்டி இந்த அளவுக்கு உங்களுக்கு வரும். 30 to 40 இருந்தது அப்படின்னா டொமைன் அத்தாரிட்டி ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம். பேஜ் அத்தாரிட்டி மினிமம் 30 to 40 இருக்கணும் கண்டிப்பா. ஸோ இது டொமைனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கம்மி. ஆனால் இந்த பேஜை பொறுத்தளவுக்கு விசிட்டர்ஸ் வந்து இந்த பேஜ் நிறைய இடத்துல நம்ம லிங்க் பண்ணதுனால பேஜ் அத்தாரிட்டி இப்போ
how to increase DA and PA அப்படின்னு நான் கேட்கிறேன். quality backlinks plus strong SEO signals. Guest post on relevant industry blogs, get listed on business directories, publish case studies and success stories, earn links from local websites, create link-worthy content, fix on-page SEO properly, strong internal linking, remove toxic spam backlinks, increasing brand signals, avoid social media profiles, Google personal profile. Avoid active social media profiles, GMB optimization, brand mentions even without links. Consistent NAP. அதனால அடுத்து நான் சொல்றேன். ஸோ NAP அப்படிங்கிறது என்ன? நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர். நீங்க இன்டர்நெட்ல யூஸ் பண்றப்ப நேம் வந்து இப்ப ஆப்பிள் டெக்னாலஜி கோயம்புத்தூர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அதே நேம் தான் எல்லா பக்கம் வரும். ஆப்பிள் டெக்னாலஜி கோயம்புத்தூர், ஆப்பிள் டெக்னாலஜி. ஒரு இடத்துல ATC, ஒரு இடத்துல AC, ஒரு இடத்துல ஆப்பிள் கோயம்புத்தூர் இப்படி யூஸ் பண்ணாம எல்லா இடத்துலயும் ஒரே நேம் யூஸ் பண்ணுங்க. லெட்டர்ல, நேம் போர்ட்லயும், ஆஃப்லைன், ஆன்லைன் எல்லாத்துலயும். அட்ரஸ் அதே மாதிரி ஒரே யூஸ் பண்ணுவோம். ஒரு இடத்துல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், ஒரு இடத்துல எங்க போடுறீங்களோ ஒன்னவே போட்டுவாங்க. வெப்சைட்லயும் சரி, ஆர்டிகிள்ஸ்லயும் சரி, போர்ட்ல சரி, எல்லாமே. ஃபோன் நம்பர் ஒன்னவே யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த அதனாலதான் நான் சொல்லுவேன், நீங்க எல்லாம் இமேஜஸ் எல்லாம் எங்களுக்கு ரெடி பண்ணீங்கன்னா சோசியல் மீடியால ஒரே ஃபோன் நம்பர் போட சொல்லுங்க. அப்படி ஒரே நேம், ஒரே அட்ரஸ், ஒரே ஃபோன் நம்பர் இன்டர்நெட் ஃபுல்லா இருந்தா கூகுள் ரொம்ப ஈஸியா போயிருக்கு. எல்லாம் ஒரே இதுதான். இல்லாட்டி கூகுளே கன்ஃபியூஸ் ஆகும். ஒரு இடத்துல ஆப்பிள் டெக்னாலஜி கோயம்புத்தூருக்கு ATC கொடுத்துருக்காங்க, இது ஆப்பிள் டெக்னாலஜி கோயம்புத்தூர்ல ஏர்லைன் டிராபிக் கண்ட்ரோலா, இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால நேம் அண்ட் அட்ரஸ் ஃபோன் கன்சிஸ்டண்டா ஒரே மாதிரி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. SEOல அது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ PATA இன்க்ரீஸ் பண்றதுக்கு இதுதான். டஸ் நாட் இன்க்ரீஸ் ஓவர் நைட், 2 to 4 months ஆகும். அதுக்கு மெயின் வந்து பார்த்தீங்கன்னா பேக்லிங்ஸும் சிக்னல் ட்ரஸ்ட் அத்தாரிட்டி எல்லாம் டெவலப் பண்றது. ஸோ அது வந்து நம்ம கையில் இல்லை. பட் அது கொண்டு வர்றதுக்கு என்னென்ன பண்ணணும் பண்ணணும். இப்போ நீங்க இதுலயே போனீங்க அப்படின்னா, லெட்ஸ் சே இப்போ youtube.com நான் போடுறேன். அதுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதோட டொமைன் அத்தாரிட்டி செக் பண்ணி பார்ப்போம். சரி, அட் எண்ட் ஆஃப் தி டே மாஸ் மாதிரி இன்னொரு டூல் வேற ஒரு நம்பர் கொடுப்பான், 13 கொடுப்பான், நம்மளுக்கு 11 இவன் கொடுக்குறாங்க. அது மாதிரி எல்லாமே வருது. டொமைன் அத்தாரிட்டி பாருங்க, யூடியூப் 100 ஹையஸ்ட் இது கொடுத்துருக்காங்க. ஏன்னா எல்லாமே அத்தனை பேர் பாக்குறாங்க, அத்தனை பேர் பேக்கிங், எத்தனையோ வெப்சைட்ல யூடியூப் லிங்க் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம எல்லாமே. அது எல்லாமே அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் SEO பாயிண்டா வரும். அதனால வந்து PATA நல்லா இருக்கும், அதுக்கு ஒர்க் பண்ணணும். AMP ஆக்சிலரேட்டட் மொபைல் பேஜஸ் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. யார் பெரிய கம்பெனிஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது m.facebook.com அந்த மாதிரிலாம் வருது. ஒரே Recording has been resumed. AMP ஆக்சிலரேட்டட் மொபைல் பேஜஸ் என்ன அப்படின்னா, 2 வெர்ஷன் ஆஃப் கண்டென்ட் உங்களுக்கு இருக்கும். டெஸ்க்டாப் வெர்ஷன்ல ஒன்று இருக்கும், மொபைல் வெர்ஷன் ஒன்று எடுப்பாங்க. நீங்க ஃபேஸ்புக் எல்லாம் பாத்தீங்கன்னா மொபைல்ல ப்ரௌசர்ல லாகின் பண்ணி வச்சுக்கோங்களேன், m.facebook.com வரும். mobile.facebook. இப்ப யாரும் அதை பண்றது இல்லை. முதல்ல வந்து மொபைல்ல ஒரே இதுதான் 2 வெர்ஷனா கிரியேட் பண்ணுவாங்க. அப்ப என்னன்னா சீக்கிரமா லோட் ஆகுதுக்கா, ஸ்பீடுக்காக பண்ணுவாங்க. ஸோ அதனால SEO கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருந்த ஸ்பீட்னால இப்ப யாரும் அதை பெருசா பண்றது இல்லை. வாட் இஸ் AMP? Accelerator, its framework created to web pages load extremely fast on mobile devices. நாங்கள் ஸ்பீடுக்காக வந்து பண்ணக்கூடிய வருது. Mobile users get slow pages. AMP uses heavy code and loads a lightweight version of your page. அப்ப நீங்க 2 இது இருந்ததுன்னா மெயின்டெனன்ஸ் எல்லாம் கஷ்டமா இருக்கும். டெஸ்க்டாப்ல ஒரு தடவை இஸ்ல இருந்து வாஸ்ட் மாத்துறீங்கன்னா அதுல ஒன்று பண்ணணும், இதுல ஒன்று பண்ற மாதிரி. ஸோ ஃபாஸ்டர் லோடர் இது சிம்பிள் எக்ஸாம்பிள். நார்மல் பேஜ் URL blog SEO tips loads almost instantly, has limited CSS and JavaScript, looks simpler. Uses restricted HTML, allows only optimized page, loads content before images and ads. ஸோ சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணாங்க. சின்ன கம்பெனிஸ் யாருக்கு பண்றது இல்லை. பட் நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இன்டர்வியூல ஏதாவது AMP என்னன்னு கேட்டாங்கன்னா, ஆக்சிலரேட்டட் மொபைல் பேஜஸ். இட் இஸ் யூஸ்டு டு லோட்
the content very faster in mobile pages அப்படிங்கிறது CDN. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் ஆர் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க www.appincoimbatore.com அடிச்சீங்க அப்படின்னா அதுல இருக்கிற வீடியோ ஃபைல், இமேஜ் ஃபைல், டெக்ஸ்ட் ஃபைல், ஸ்கிரிப்ட் ஃபைல் எல்லாத்தையும் எடுத்து லோட் பண்ணிட்டோம் வெப்சைட். அதனால FCP, LCP இதெல்லாம் வந்து சம் டைம் எடுக்குது. இதை ஸ்பீடப் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணா ஒரு வீடியோ ஃபைல இன்னொரு சர்வர்ல வச்சுக்கோங்க, இமேஜ் ஃபைல ஒரு சர்வர்ல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்டா வச்சுட்டீங்கன்னா www.appincoimbatore.com அடிக்கிறப்ப ஒவ்வொரு சர்வர்ல இருந்து பேரலா உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அந்த கண்டென்ட் வந்து வர ஆரம்பிக்கும். உடனே போய் அந்த லுக்கப் அந்த சர்வர் போய் பார்க்கும், அங்க இருக்கிற வீடியோ ஃபைல், அங்க இருக்கிற டெக்ஸ்ட் ஃபைல், இமேஜ் ஃபைல் ஒவ்வொரு சர்வர்ல இருந்து எடுத்துரும். அப்ப நீங்க ஒரே சர்வர்ல இருந்து இது அத்தனை எடுக்கிறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 5 செகண்ட் ஆகுது அப்படின்னா தனித்தனி சர்வர்ல வச்சிருந்தீங்கன்னா ஒரே செகண்ட்ல 5 இதையும் வந்து இதுவும் வந்து இந்த ஸ்பீடு இதுக்காக தான் யூஸ் பண்றாங்க. கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் போடுறேன். Content delivery. It's a network of servers located in different countries that delivers your website content from the nearest server to the user. So over country, இப்போ கூகுள் பார்த்தீங்கன்னா google.com, co.in, co.au இதெல்லாம் இருக்கு ஆஸ்திரேலியாவுக்கு. ஸோ எங்கிருந்து தேடுறாங்களோ அங்கிருந்து நியரஸ்டா புல் பண்ணிட்டு வரோம். இன்ஸ்டெட் ஆஃப் யூஎஸ்லேயே போய் எடுத்துட்டு வரக்கு பதில் நியரஸ்ட் சர்வர்ல பண்ணுவாங்க. ஸோ நம்ம சர்வரை எப்போ அப்படின்னா நியரஸ்ட் இதில் வைக்கிறோம். இந்தியா பேஸ்ட் சர்வர்ல வச்சீங்கன்னா தான் டக்குன்னு இந்தியாவில இருந்து உங்களுக்கு ரிசல்ட்டை லோட் பண்ணும். இதெல்லாம் ரொம்ப ஹைஃபையா டெக்னிக்கல் இது நம்ம திங்க் பண்ண வேண்டியது. யூஎஸ்ல வாங்குறீங்க அப்படியே ஒரு சர்வர் சீப்பா கிடைக்கும் நம்ம வாங்கணும்னா லோடிங் டைம் அதிகமாகுது. ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ், மில்லி செகண்ட்ஸ்ல யூஎஸ்ல போய் எடுத்துட்டு வரோம். இது இந்தியா கூட இருந்தே எடுத்துட்டு வரோம். அதனால சிடிஎன்ங்கிறது கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க். நிறைய சர்வர்ஸ் யூஸ் பண்றது கான்செப்ட் வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கு இல்லை, நம்ம ஒரே கண்ட்ரில தான் ப்ரெசன்ஸ் இருந்தாலும் 2-3 சர்வர் வச்சுட்டோம், இதுக்கு தனியா அதுக்கு தனியா வச்சுட்டோம்னா டக்குன்னு லோடா இருக்காத பண்றது. Your website server is a user opens your site from USA without CDN, data travels India, page loads slow. So இவங்க வந்து கண்ட்ரி டு கண்ட்ரி பேஸ் பண்ணி சொல்றாங்க. பட் ஜெனரலா இதை நம்ம யூஸ் பண்றதுக்கு தான் stores your website, delivers content faster, மல்டிபிள் குளோபல் சர்வர்ஸ் பண்ணி கொஞ்சம் பெரிய சைஸ் பணம் இருக்கிறவங்க எல்லாமே மல்டிபிள் சர்வர் வாங்கி பண்ணுவாங்க. அடுத்தது டூ ஃபாலோ நோ ஃபாலோ அப்படின்னு இருக்கு. சர்ச் கன்சோல் இருக்குங்க, லேண்டிங் பேஜ் இது உங்களுக்கு பண்ண சொல்லியிருந்தேன், ஒரு தடவை பார்க்க சொல்லியிருந்தேன். காம்படிட்டிவ் அனாலிசிஸ் பார்ப்போம், பிரெட் கம்ப்ரன்ஸ் இது ரெண்டும் ஒன்று இல்லை. ஸோ இதுவும் இது தனி ஒரு டூல வரும். இது எடுத்துட்டோமா? இதுவும் உங்களுக்கு இது ஒரு 2 days மேல போகுங்க, 2-3 days வரும். பெராமீட்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் தான் பெராமீட்டர்ஸ், அதுக்காக இன்னைக்கு குரூப் பண்ணிட்டேன். இது வந்து தனி டூல்னு சொல்லுவோம், பெராமீட்டர்னு சொல்ல மாட்டோம். சர்ச் கன்சோல்ங்கிறது ஒரு தனி டூல். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்கும். இதுல நான் கொஞ்சம் நிறைய படிச்சோம் அப்படின்னா SEO கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால அதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த மாதிரி இருக்கும். இதுல ஒரு சிலது மட்டும் இம்பார்ட்டண்டா இருக்கும், அதை நம்ம பார்ப்போம். அதனால சர்ச் கன்சோல் பண்ணா SEO வரும்ல, சர்ச் கன்சோலுக்குள்ள போய் நம்ம சில இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம், பண்றோம், எல்லாமே இருக்கு. அது ஒரு SEOக்கு முக்கியமான டூல். காம்படிட்டிவ் அனாலிசிஸ் எப்படி பண்றது இதெல்லாம். ஸோ இது வரைக்கும் கொஞ்சம் எல்லாருமே இந்த இது பார்த்துட்டேன். நீங்க ஒரு தடவை நீங்களே பாருங்க. நீங்க ஒரு SEO நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பெராமீட்டர்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டே வாங்க. செக்லிஸ்ட் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் சர்ச் கன்சோல் எல்லாமே நம்ம அதுலயும் கொஞ்சம் நம்ம பண்றப்போ முன்னாடி ஈஸியா நம்ம வந்துடும். ஒரு பேஜை ஈஸியா ரேங்க் பண்ணிக்கலாம். நம்ம லைவாவும் பண்ணுவோம்.